இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ரிவெஞ்ச் ட்ராமா தான். யூஸ்வலாக ரிவெஞ்ச்னா பையன் தான் பொண்ணை கடத்திட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி ரிவெஞ்ச் பண்ணுவான் இல்லையா? ஆனால் இந்த ட்ராமா அப்படியே உள்ட்டா, ஒரு பொண்ணு ஒரு பையனை ரிவெஞ்ச் பண்ண போகிறான். அது எதுக்காக, என்ன ஏதுன்னா இந்த சுவாரஸ்யமான ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போகலாம். எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுடைய தங்கச்சி அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே குஷியாகிட்டு அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கா, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுமே அவளுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேக்கோட வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்திருக்கக்கூடிய பாண்டிங் அவங்க அம்மாவோட டெத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் விரிசலாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க அப்பா நிறைய பேரை வந்து டேட் பண்ணுவார், நிறைய பேர் கூட ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஹீரோயினுக்கு பிடிக்காது. இப்போவுமே அவங்க அப்பா அங்கே இன்வைட் பண்ணதா சொல்லிட்டு அவளுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தி அங்கே வந்திருக்கா. ஸோ இப்போ அவங்க அப்பாவும் இவளோட அசிஸ்டண்ட்டும் வந்து ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவள் சொல்லி வச்சிருந்திருப்பா அவங்க அப்பா கிட்ட. பட் ஆனால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டனால கோவப்பட்டு அந்த பொண்ணை இழுத்து அவளை கிக் பண்ணி ஸ்விம்மிங் பூல்குள்ளே தள்ளி விட்டுட்டா. இவங்க அப்பா இதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹீரோயினும் அவங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கான், அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ வந்து அவங்க அப்பாவுமே, நீ டிப்ரெஷன் இருக்குல்ல உனக்கு, அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா இல்லையா, ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கலையா, அதுக்கு தான் இப்படி எல்லாம் வயலண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி அவகிட்ட இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுறாரு. இதனால ஹீரோனுக்கு கடுப்பாகிடுது. எனக்கு டிப்ரெஷன் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் எப்போ கண்டவ கூடலாம் ஸ்லீப் பண்ணுறதை நிறுத்த போகிறீங்க. நேற்று வரைக்கும் எனக்கு காஃபி போட்டுக்கிட்டு எனக்கு கீழே இருந்தவாவை அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க. உங்களோட இந்த ப்ராஸ்டியூஷன் பேஸ் எல்லாம் எனக்கும் தெரியும், என் தங்கச்சிக்கும் தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வெளியிலையாவது வச்சுக்கோங்க தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பேர் கூட வேணாலும் ஸ்லீப் பண்ணுங்க, ஆனால் இந்த வீட்டில் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் கத்துறாலாம். அவங்க அப்பா கோவப்பட்டு இவளை அரைஞ்சிடுறாரு. அதனால் இவ கடுப்பாகிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வேகமாயிட்டு அவங்க அப்பாவுடைய காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் தங்கச்சியும் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, அவளோட கண்டிஷன் தெரிஞ்சும் ஏன் அவளை இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்கா. பக்கம் காய்ச்சாங்க நம்ம ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளுக்காக எல்லாமே அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணி கேக் பண்ணி அவளுக்கு கூட செலிப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானா. அப்போ வந்து ரோட் சைடில் வண்டியை ஒரு மணி நிறுத்திட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கண்ணு முன்னு தெரியாமல் அவங்க வண்டியில் வந்து இடிச்சிடுறா. ஸோ இதனால் ஹீரோயின் 2 பேரும் பயங்கரமாயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நான் போலீஸை கூப்பிட போகிறேன், டேஷ் கேமில் வந்து பதிவாயிருக்கு, நீ தான் வந்து வண்டியை கொண்டு வந்து இடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது இவளும் இவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துலேருந்தே உன் மேலே ஆல்கஹால் ஸ்மெல் வருது, ஸோ நீ தான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்க, அதனால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. அதுக்கப்புறமா அவளோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டும் இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளோட ரிங்கை சடான்னு கலட்டி ஹீரோ கையில் கொடுத்துட்டு இதை ரிப்பேருக்கு வச்சுக்கோ, இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலுக்கு காத்திருக்காம அவள் கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவனை இப்படி போயிடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கார் அதுக்கப்புறமா அங்கே வண்டியில் பெட்ரோல் காலியாகிட்டு ஒரு பிரிட்ஜில் நிற்கிது. அப்போ தான் ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறா, பின்னாடி 2 ரவுடிங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்க கன்னோட ஹீரோயினை வந்து இப்போ துரத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இவ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக வரக்கூடிய பேட் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்துட்டு இருக்கானா. ஹீரோயினோட வண்டி நிற்கிறத பார்க்குறான். நம்பர் பிளேட் மூலமாக அது அவள் வண்டின்னு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜில் இருந்து வெட்டி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இங்கே பிரிட்ஜுக்கு கீழே ஓடி வந்திருக்கக்கூடிய ஹீரோயினை 2 பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணுறதுக்காக நிற்கிறானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு 2 பேரும் ஹீரோனோட அப்பாவை கொள்றதுக்காக வந்திருக்காங்க. பட் ஹீரோயின் நடுவில் மாட்டிட்டு இருக்கா. ஸோ இப்போ கன் ஷாட் சவுண்டு கேட்டு ஹீரோ வந்து மேலே எட்டி பார்க்குறானா. ஹீரோயின் இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்கா. இவனுங்க அப்பயே விடாமல் ஹீரோயினை தண்ணிக்குள்ளேயும் வந்து சேர்த்து கிடக்கணும்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த பேட்டுங்கிற ஃபோட்டோகிராஃபர் வந்து தண்ணிக்குள்ளே கோட்டெல்லாம் கலட்டிட்டு பொறுமையாயிட்டு குதிக்கிறான் ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அங்கே தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காளா. அவள் கால் வேற கெல்ப்பில் மாட்டிக்குது. ஹீரோ வந்து பிரிட்ஜ் மேலேருந்து இதை பார்க்குறான்ல, அவள் சட்டுன்னு யோசிக்காமல் உள்ளே குதிச்சு அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக தேடிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து பேட் தேடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஆனால் கண்டுபிடிக்கிறது என்னமோ ஹீரோ தான். அவன் தான் அவளை கரையில் கொண்டு வந்து போடுறான். பிறகு அவளுக்கு முதலுதவிக்காக மவுத் டு மவுத் எல்லாம் பண்ணி அவளை வந்து ஓரளவுக்கு காஃப் பண்ண வச்சிடுறான். அப்போ தான் அவனுக்கு உயிரே வருது, அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஆம்புலன்ஸ் அவங்க வந்துடுறாங்க. ஹீரோ அதை பார்த்த உடனே அவனோட கோட்டை வந்து கலட்டி ஷிவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அவன் பாடி மேலே போத்தி விட்டுட்டு அங்கேருந்து விலகிறான். பேட்டு ஹீரோயின் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரானா. ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவகிட்ட வந்து உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்போ தான் கண் விழிக்கிறாளா. அந்த அருகுறி நிலைமையில பேட்டை பார்த்துட்டு பேட்டை தான் தன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறான். ஹீரோயினை கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அப்பாவும் தங்கச்சி அவங்க பார்க்க வந்த உடனே அவங்க அப்பா வந்து ஹீரோயினை தான் திட்டுறாரு. காரை நிறுத்திட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன நான் சூசைட் பண்ணிக்க பார்த்தனா, இது எல்லாத்தையும் என்னோட டிப்ரெஷன் மேலே பழிய போட்டுட்டு இருக்காதிங்க, நான் சாகணும்லாம் நினைக்கல, யாரோ 2 பேரும் என்ன கொல்றதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன கொல்ல வந்தாங்களா, யார்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு அவங்க அப்பா திரும்ப அவளை தான் கேட்குறாரு. உடனே அவங்க என்ன கொல்ல வரல, உங்களை தான் கொல்ல வந்திருக்காருங்க, நீங்கள் எவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்கன்னு யோசிச்சு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் காரை தான் நான்
நான் எடுத்துகிட்டு போனேன், காரை வச்சு தான் அவனுங்க வந்து என்ன கடத்திட்டு போய் என்னை கொல்லணும்னு பார்த்துருக்கானுங்க. கடைசியில் காரில் இருந்தது நான் தான் தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களை வந்து பழி தீக்கிறதுக்காக தான் என்னை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அப்போ தான் நான் தண்ணிக்குள்ளே குதிச்சேன்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு திக்குன்னு ஆகுது. அவரோ என் பொண்ணு மேலே கையை வச்சவனுங்களை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி முணங்கிட்டு இருக்காரு. நாலு டிஸ்சார்ஜ் அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட கோட்டை கொண்டு வந்து அவள் தங்கச்சி கொடுத்துட்டு, இது பேட்டோட கோட்டாமா, பேட்டுங்கிற நபர் தான் கோட்டை வந்து உன் மேலே பொத்தி விட்டுருக்காரு, தண்ணிக்குள்ளே குதிச்சு உனையும் காப்பாற்றிருக்காரா நர்ஸு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீ ப்ராப்பராக தேங்க் பண்ணணுன்னே சரி நம்பர் கிடைச்சா நான் தேங்க் பண்ணுறேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் பார்த்தாது அவர் கூட எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போ, லஞ்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சி அவளை கட்டாயப்படுத்த ஹீரோயினும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க வெளியில் வரும்போது தான் அங்கே பேட் வரானா எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கா. அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அவள் தங்கச்சி தான் சொல்கிறா இவர் தான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் இவ கூட பேசுறதுக்காக ஆரம்பிக்க அவள் தங்கச்சி ஹீரோயினுக்கு ஹிண்ட் கொடுக்குறாளா. உடனே அவளும் என் கூட லஞ்சுக்கு வரீங்களா, அவங்களை தேங்க் பண்ணணும்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிறான். பிறகு அவனும் ஹீரோயின் கிட்ட அவன் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாகவும் ஒரு ஸ்டூடியோ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து ஜெல் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட அப்பாவோட அசிஸ்டன்ட் அங்கே வராரு. ஹீரோயின் கிட்ட உங்கள் அப்பா அவனை கூட்டிகிட்டு வர சொன்னார், வா போகலாம் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பா கோவத்தோட கிளம்பி வந்துடுறா. அந்த உடனே அவங்க அப்பாவை பார்த்து பயங்கரமாக கடுப்பாகிறா. வேவு பார்க்கறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசில் நினப்பு இருந்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் ரவுடிஸோடைய ஃபோட்டோ, அதாவது ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வந்தானுங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோவை காட்டி இவனுக்கு தான் அவனை துரத்துனானுங்களான்னு அவனும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றா. பிறகு அவன் மேலே போனதுக்கப்புறமா அவங்க அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட இவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அவனுங்களை டார்ச்சர் பண்ணணும், உயிர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அசிஸ்டண்ட்டோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பாஸ் பண்ணணும், பேசாமல் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம், அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், இல்லைனா இது ரிவெஞ்ச் கேமாக தான் மாறும், இவனுங்க நம்மளை திருப்பி பண்ணுறதும் நம்ம அவனுங்களுக்கு திருப்பி பண்ணுறதுன்னு உடனே அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா என் பேரை கேட்டாலே யாராக இருந்தாலும் நடுங்கணும், என்ன போலீஸ் கிட்ட யாரும் மாட்டி விடவும் மாட்டாங்க, என்னை பார்த்தாலே நடுங்குவாங்க, அதுக்காக இதை நான் பண்ணி தான் ஆகணும், என் மேலேயும் என் பொண்ணு மேலேயும் என் மேலே இருக்க பயத்தினால கை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காளா. அவளுக்கு இப்போ மனசில் எப்படி படுதுன்னா தன்னோட அப்பாவுக்கு தான் உயிரை விட அவரோட பேரும் மரியாதையும் தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். இப்போ பேட்டு கூட பேசினதுக்கப்புறமா பேட்டை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரு டேட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பேட்டை அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வரானா, அவள் தங்கச்சி ரெண்டு பேரையும் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பப்போ அங்கே வராரா, யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவள் தங்கச்சி தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவர் தான் பேட்டு அக்காவை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்ல பேட்டும் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவும் நானே உன்னை கூப்பிட்டு தேங்க் பண்ணணும்னு நினச்சப்பா, இன்னைக்கு எங்களோடவே டின்னர் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் காரியம் வந்திருக்கா போல. ஸோ இப்போ அவங்க வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கா. அவள் பேட்டை பார்த்த உடனே பேட்டுக்கிட்ட நீ ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காமே, நாங்கள் எல்லாரும் வரோம், ஃபேமிலி போர்ட்ரேட் எடுத்து கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் கடுப்பாகிட்டு அதை ஃபேமிலி மெம்பர் பேசணும், நீ அதுக்கு வாயை திறக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பாவும் எதனாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எதனால கடுப்பாகுது, அதனால அந்த அசிஸ்டன்ட் எப்படி இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட்டும் இங்கே பாரு உனக்கு உங்கள் அப்பாவோட ஒய்ஃபை என்ன பார்க்க முடியலனா உங்கள் அம்மாவா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு அம்மாவா நீனு, எங்கள் அம்மாவா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது, எங்கள் அம்மா பற்றி பேசுறது கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவள் தலையை பிடிச்சி அப்படியே சாலட் பவுலில் முக்கி எடுக்கிறா நம்ம ஹீரோயின். உடனே பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா அவளை பிடிச்சிக்கிறாரு. பேட் ஹீரோயினை தனியாக வெளில கூட்டு போயிடுறான். ஹீரோயினும் பேட்டும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் பயங்கரமாயிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவள் வந்து அந்த ட்ரங்கன் ஸ்டேட்லேயே வந்து பேட் கிட்ட நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, நீ எப்போ பாரு என்னை ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பின்ன வேறு எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவனை கேட்க ஏன்னா எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். என்ன இதுக்கு முன்னாடி உனக்கு வந்து ப்ராப்பராக கூட தெரியாது, அப்படி இருக்கும் போது சும்மா குடிச்சிட்டு வளராதுன்னு உடனே நான் குடிச்சிட்டுலாம் வரல, உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்க, எனக்கு லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்க, அப்படி இருக்கும்போது ஒன்றை தவிர நான் வேறு யாரும் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னராக யோசிச்சு பார்ப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பேட்டோ வந்துட்டு இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாளாம். அப்போ தான் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க போல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோ வந்து பயங்கரமாயிட்டு குடிச்சிருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பா அவனுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவனும் ஹீரோக்காகன்னு சொல்லி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை பேட்டுமே அந்த பக்கம் எதிர்ச்சியாக திரும்புறையில் சந்திக்கிறான். ரெஸ்ட் ரூம்லேருந்து வராளா. அப்போ அங்கே ஹீரோ தான் வெளியில் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு வந்து அந்த குடி போதையில் தெரியல, அங்கே நிற்கிறது பேட் அப்படின்னு நினச்சிட்டு வா பேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோவுமே ஒழுங்கா என்னை வச்சு ட்ரைவ் பண்ணிடுவியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோட குரலை கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு யாருன்னு பார்க்குறா. ரெண்டு பேரும் நீயா அப்படின்ட்டு ஷாக்காக ஹீரோயினும் என்னடா பொழப்பு பழிச்சிட்டு இருக்க, கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இப்படி தான் கண்ட வேலையெல்லாம் தோத்துட்டு இருக்கியா, உனக்கு ரஜத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது தானே, இங்கே அந்த ஒரு பொண்ணும் இல்லை, அதனால் என்ன வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஹீரோவும் உன்னை காப்பாற்றுற
பேசுனதுக்கு இப்படி தான் ரூடாக பேசுவியா? உயிர் பழிச்சு வந்தால் எல்லோரும் தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க, லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சிருக்கேன். ஆனால் நீ என்னடா இப்படி ரூடாக இருக்க அப்படின்னோடனே, என்னது நான் தண்ணிக்குள்ளே விழுந்தது உனக்கு பிறகு தெரியும், அப்படி நான் நீ என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவமாயிட்டு கத்துறா. என்ன ஸ்டாக் பண்ணுறடா அப்படின்னு ஹீரோவும் டிசப்பாயிண்டடாக கேட்டுக்கிட்டே, நான் தான் அன்றைக்கி உன்னை தண்ணியில் கொதிச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே பேட் வந்து ஹீரோவை சொல்ல விடாமல் பண்ணிடுறான். ஸோ இவன் பேட்டை பார்த்த உடனே நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிச்சிட்டு இருக்க, பேட்டும் ஹீரோயின் கிட்ட வா போகலான்னு சொல்கிறான். அதே சமயத்தில் இங்கே ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ 4 பேரும் 2 பக்கமாக பிரிஞ்சிடுறாங்க. இவன் கொண்டு வந்து ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறானா, அப்போ நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் முடியவே முடியாது, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு இவனும், அப்போ நான் உன்னை காப்பாற்றினதுனால தான் நீ என்னோட ஒரு ஃப்யூச்சர் அமைச்சிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னோடனே, அதுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், ஆனாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேட் வந்து இவளை டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வைக்கப்பட்டுக்கிட்டே அந்த கிஸ்ஸை ரெசிப்ரோகேட் பண்ணுறா. பிறகு வந்து கிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நான் கூட தான் இருக்க போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் அதுக்கப்புறமா டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. 1 இயர் ஓடி போயிடுதான். ஹீரோயின் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு நானும் பாட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா மறுக்கிறாரு. உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும், 1 வருஷமாக தானே 2 பேரும் வந்து பார்த்துக்கவே செஞ்சுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தெரிஞ்ச வரைக்கும் போதும், நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம், நான் அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்பாவை தங்கச்சியுமே வந்து அக்காவோட சந்தோஷத்தை பற்றி யோசிச்சு பாருங்க, வேறு எதையும் யோசிக்காதீங்க, இப்போ வரைக்கும் அவள் போதும்னு நினச்சானா போதும், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவங்க அப்பாவும் அவகிட்ட அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டியா, உனக்கு டிப்ரெஷன் இருக்கிறது, மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது, நீ மெடிக்கேஷன் எடுத்துக்கலனா எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது எமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே, எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவும் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ வந்து கல்யாணத்தை பற்றியே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பேட் அங்கே வந்துடுறான். இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் விரும்புகிறேன், அவளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நான் பார்த்துப்பேன், எனக்கு என்னோட பொறுப்பு அவள், நான் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் ஆகிட்டு வந்து நிற்க, இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அவன் மேலே பயங்கரமாயிட்டு காதலில் விழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இவன் சொன்ன இந்த பதினால அவளோட அப்பாவுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தனக்கு வந்து யூஎஸில் படிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு, 2 மாதத்தில் கிளம்பணும்னு சொல்ல, அவளும் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறா, இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா. ஸோ இதை கேட்டு ஹீரோ வந்து டபுள் ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு சந்தோஷமாக குதிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுமே வந்து என் கூட நீ அப்ராடுக்கு வந்துடுறியான்னு சொல்லி கேட்கும்போது அவள் தயங்குறாளா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முதல்ல அங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டு பார்ட் டைம் ஜாபெல்லாம் பார்த்து சேவிங்ஸ் பண்ணி வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அங்கே வா, அது வரைக்கும் 2 அம்மாக்களும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த 2 மாதம் கடகடன்னு போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் பேட்டும் சேர்ந்து அவங்களோட வெட்டிங்காக எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே 2 பேரும் இன்வால்வ் ஆகிட்டு ரொம்ப லவ்லி டவ்லியாக இருந்துட்டு இருக்க. ஹீரோயினோட தங்கச்சி அவளுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து அடுத்த நாளே ஹீரோ வந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனுக்காகன்னு சொல்லி துணியெல்லாம் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அவங்களோட ஃபியூச்சரை பற்றியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு கால் வருது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்கிறதா சொல்லி இப்போ ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி நீ போயிட்டு வான்னு சொல்லும் போது அவங்க அப்பா தடுத்து நிறுத்துறாரு. இன்னைக்கு ட்ரெஸ் செக்கிங் எல்லாம் இருக்குது, ஸோ நீ வந்து போக வேண்டாம், நான் யாராவது வேலைக்காரங்களை அனுப்பி வைக்கிறேன்னு. அப்போ வந்து அவன் தங்கச்சியும் ஹீரோயின் தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறாங்க, வேலைக்காரங்க போய் அம்மாவை பார்த்துக்கிறதும் இல்லை பையன் போய் பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க அப்பாவும் போக சொல்லிடுறாரு. ஹீரோயினும் சரி அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரமாக வா ஆண்டி, நான் இந்த வீக் வந்து பார்க்குறேன்னு சொல்லு, இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரெஸ் ஃபிட்டிங் இருக்குல்ல, அதனால் நைட்டுக்குள்ளே வந்துடுன்னு சொன்னோன்னே அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சீக்ஸில் எப்போ போல் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ ஹீரோயின் சடன் அவன் கையை பிடிச்சி எடுத்து அவனுக்கு வந்து சீக்கில் ஒரு கிஸ் கொடுக்குறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இந்த மாதிரி பிடியெல்லாம் பண்ண மாட்டா. அவளோட அப்பாவும் தங்கச்சியுமே ஹீரோயினை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பேட் கிட்ட சீக்கிரமாக வந்துடு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ ஹீரோ வந்து இப்போ அப்ராடுக்கு கிளம்ப போகிறதுனால அங்கே ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இங்கே வந்து ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபிட் செக் பார்த்துட்டு இருக்கா. அவள் தங்கச்சியும் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி பேட் இதெல்லாம் நேரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டான்ல, அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து இங்கே பாரு அவனுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்கிறான். 2 பேருமா சேர்ந்து இப்போ பேட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு கால் பண்ணுறாங்க. பேட்டு டிரைவ் பண்ணி ஹீரோயினை பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் கிட்டேருந்து காலும் வர அவன் அட்டன் பண்ணி பேசுகிறானா, அவனுக்காக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்கிறான். உடனே அவனும் அப்படி என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறானா. வெட்டிங் கவுனில் பார்த்த உடனே அவனுக்கு வந்து தன்னை அறியாமல் அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஸோ அவனும் இந்த வெட்டிங் கவுன் உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குன்னு அவளை பயங்கரமாயிட்டு ப்ரைஸ் பண்ணி பேசுகிறான். அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, அவளை மீட் பண்ணது தான் அவனுக்கு லைஃப்பில் பெஸ்ட் டே, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணது தான் அவனுக்கான பெஸ்ட் டெசிஷன்னும் அவளோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போகிறதெல்லாம்
இப்போ யோசிச்சாலும் ஒரு கனவு மாதிரி இருக்குது. என்றைக்குமே தான் வந்து அவளை லூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சீஸியாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவள் தங்கச்சியும் அதை கேட்டு அந்த பக்கத்தில் பயங்கரமாயிட்டு ஷை ஆகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு கிராஷ் சவுண்டு கேட்குது. ஹீரோயினும் அவள் தங்கச்சியும் பயங்கரமாயிட்டு பயந்துடுறாங்க. இங்கே ரத்த வெள்ளத்தில் முழுகி கிடக்கிறான், அப்படியே வண்டியில் சாஞ்சு கிடக்கிறானா. அப்போ தான் பார்த்தா பின்னாடி இடித்த வண்டியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து எட்டி பார்க்குறான். ஐயோ இவனா, என்னாச்சு, ஆடாமல் செய்யாமல் இருக்கானே, செத்துட்டானா அப்படின்னு இவன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பேட்டை அட்மிட் பண்ணியிருக்கிறதா தகவல் வர ஹீரோயினும் அப்புறம் தங்கச்சி அசிஸ்டன்ட்னு எல்லாரும் கிளம்பி வராங்க. அங்கே வந்து விசாரித்தா டாக்டர் வந்து அவரை கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டாரு. ரொம்ப சிவியராக அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் அதே இடத்துலேயே வந்துட்டு பிரேக் ஆகி லபோக்கிவோன்னு கத்தி தீர்த்துட்ருக்கா. அங்கே அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவள் தங்கச்சியுமே அவள் கூட சேர்ந்து பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்கா. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்காக வராங்களா. அப்போ போலீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய பேட்டோடைய ஜீப்பை பார்க்குறா. ஸோ அந்த ஜீப் வந்து எந்த அளவுக்கு க்ரஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் ஆகிடுறா. அப்படின்னா பேட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு வழியில் இருந்திருப்பான், முன்னாடி பாட்டில் தானே அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தவ பிரேக் ஆக அவங்க அப்பா அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. ஸோ ஹீரோயினும் இவனை யாரும் இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வராளா. இடித்த வண்டியை பார்க்குறா. பார்த்தா அது ஹீரோவோட வண்டி தான். இருக்கிற நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே அது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தப்பையும் இப்படி தானே குடிச்சிட்டு வந்து இடிச்சிருந்தான், இப்பயும் இதே மாதிரி குடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அவள் கோவப்படுறா. சரிவா நம்ம போலீஸை பார்க்கலன்னு அவங்க அப்பா கூப்பிடும் போது முடியாது, நான் முதல்ல அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவ அங்கே ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் பொலின்னு அவனுக்கு ஒரு அறை கொடுக்குறா. விடாமல் அவனை போட்டு அறையிறா, அடிக்கிறா, என்னென்னவோ கத்தி தீக்கிறா. போலீஸ் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணி 2 பேரையும் விலக்கி வைக்கிறாங்களா. அவள் அப்பா அழுதுகிட்டே கேட்குறா, நீ எப்படா உயிரோடு இருக்க, இத்தனை நாளைக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்பையும் குடிச்சிட்டு தான்டா வண்டி ஓத்துன, நீ எல்லாம் திருந்தவே இல்லையா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற நீ சாகாமல் எதுக்காகடா அவனை கொன்ன, அவன் மட்டும் செத்து கிடக்கிறான், நீ எப்படா உயிரோட ஒரு அடி கூட படாமல் நின்றுட்டுருக்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு கத்துன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோக்கு ஷாக்கில் ஒன்றுமே புரியல. அவளை அப்படியே பார்த்துட்ருக்கானா. அப்போ வந்து சாரி கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கான். இவளும் அவனுக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அவன் என்ன பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருந்தான், நீ அவனை கொன்னுட்டியேடா, நீ மட்டும் உயிரோடு இருக்கியே, நீயும் செத்து தொலைச்சிருக்கலாம்லன்னு கத்துன்னு கத்தி தீர்த்துட்டு இருக்க. அவளை பிரித்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஆறுதல் சொல்லி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கி நிமித்த. அப்போ தான் அங்கே ஹீரோவை மறைச்சிக்கிட்டே அவங்க அப்பாவும் போலீஸை பார்த்து உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. போலீஸ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இவர் அவன் மேலே பெருசாக கேஸை போடுங்க, அவன் குறைஞ்சது 15 வருஷம் உள்ளே இருக்கணும், வெளியில் வரக்கூடாதுன்னு உடனே. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு அவர் தப்பிக்க நினைக்கல, அவர் தான் கால் பண்ணி எங்களுக்கு தகவல் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அவனை ஈஸியாக வெளியில் வச்சுருவீங்களா, அவனுக்கு தண்டனை குறையக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான், என் பொண்ணோட முகத்தில் திரும்ப சிரிப்பு வருமானு கூட எனக்கு தெரியலை, அவள் உயிரோடு இருப்பாளான்னு கூட எனக்கு தெரியலை, என் பொண்ணை இப்படி ஆளாக்குனவன் கண்டிப்பாக உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது, அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. படி ஹீரோக்கு ஹியரிங் நடக்குதா. ஸோ அதில் பார்த்தா ஹீரோ வந்து அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு ஜட்ஜுக்கு முன்னாடியே ஒத்துக்கிறான். ஸோ இவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கு தண்டனை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி 10 வருஷம் உள்ளே இருக்கணும்னு கூடவே ஃபைன் கொஞ்சமும் கட்ட சொல்லிடுறாங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணதுக்காக. ஸோ இவனுக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்களா. அவங்க அம்மா அப்படியே பிரேக் ஆகி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் விலங்க போட்டி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவனும் அவங்க அம்மா கிட்ட நீங்களும் என் கேர்ள் ஃப்ரெண்டுனால இருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவான், பயப்படாதீங்கன்ட்டு. அவங்க அம்மா அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க கத்திட்டு இருக்கான் அம்மா அம்மான்னு. ஆனால் அவனை வந்து போலீஸ் பார்க்க கூட விடாமல் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோல்டாக உட்காந்துட்ருக்கா, அவளுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ மயக்கமானவங்களை கூட்டிகிட்டு வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாளா. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷாக்கில் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கூடவே அவங்களுக்கு உடனே ஒரு சர்ஜரி பண்ணணும், அப்படி இல்லைனா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு ஷாக் ஆகிடுறான். இவளும் இவளோட மேரேஜுக்காகணும் இவங்களோட குழந்தைக்காகணும் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்களாட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த பணத்தை தான் ஹீரோவோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொல்லி எடுத்துட்ருக்காளா. அப்போ இவளோட அம்மா அங்கே வந்துட்டு அது குழந்தைக்காக சேர்த்து வச்ச பணம் தானே, இப்போ எதுக்கு அந்த பொம்பளைக்கு நீ வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண போகிற, ட்ரீட்மெண்ட்டுன்னு கை வச்சா அது வாட்டுக்கு செலவாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன பேச்சு பேசுகிறீங்க, அவங்க ஹீரோவோடைய அம்மா, அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கால்வாசி பணம் ஹீரோவோடது தான், அவன் என்கிட்ட கொடுத்து வச்சது தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவுமே அவன் குழந்தைக்காகவும் உனக்காகவும் தானே கொடுத்தான், குழந்தைய பற்றி யோசிச்சு பார்த்தியா, எல்லாத்தையும் போய் செலவு பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பால் பவுடர் கூட வாங்க முடியாமல் தனியாக நிற்பியா, அவங்க ஜெயிலில் உயரமாக இருந்துட்டு இருப்பான், நீ மட்டும் குழந்தைய வளர்க்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பியா, கொஞ்சம் அதை யோசிச்சு பாருன்னு சொல்ல இவன் அவங்க அம்மாவை திட்டா. அவன் சம்பாதிச்சதா அவங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் பணம்
பணமே கொடுக்கலனா கூட நான் அவங்களுக்காக செலவு பண்ணுவேன். ஹீரோவும் அவங்க அம்மாவும் எனக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மாவும் இவகிட்ட வந்துட்டு குழந்தைய பற்றி யோசின்னு சொல்ல அவளும் லைட்டாக யோசிக்கிறா. இங்கே ஹீரோயினால் டெய்லியுமே நைட் மேரை கடந்து வர முடியல. பேட் செத்தது தான் அவளுக்கு கனவுல வந்துட்டே இருக்குது. ஸோ அவளை கம்பல் பண்ணி தெரப்பிக்கெலாம் அனுப்பி வைக்கிறாங்க. அவளுக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு ட்ராமா இருக்குதாட்ருக்கு. அவங்க அம்மா இவ கண்ணுக்கு முன்னாடியே ஸ்கூல் டேஸில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிருக்காங்க. அதுவுமே ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவர்னால நடந்த ஆக்சிடென்ட் தான். அதுலேருந்தே அவளால் இன்னும் மீண்டு வர முடியல. இப்போ வந்து ஹீரோவும் அதே மிஸ்டேக்கை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை பழி தீக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டரும் அதுக்கு தான் அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, அவன் தான் இப்போ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பத்தாது, என் பேட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எப்படி துடிச்சு போயிருப்பான், அந்த இடத்துல வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காம வேடிக்கை பார்த்துட்டு அவன் செத்ததுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் சொன்னானே, அதுக்காகவாது அவன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ஒரு வெஞ்சன்ஸோடவே பதில் சொல்லிட்டு இருக்கா. இதனால் அந்த தெரப்பி செஷன் ரொம்ப நாளைக்கு வந்து போகிற மாதிரி ஆயிட்டுருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வரா. அந்த சமயத்தில் ஹீரோக்கு வந்து அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கொஸ்டின் பண்ணுறா. ஸோ மற்ற ஜெயிலில் இருக்க ஆட்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை அடிச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனையினால. ஸோ அதை வந்து இவன் பெருசாலாம் சொல்லிக்கல. இவளை வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் வெளியில் வந்துடுவேன் செஞ்சிருவேன்னு சொல்லும் போது தான் அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுனும், நான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்னதான் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கேன், நம்மளோட சேவிங்ஸ் எடுத்து தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி இருக்குது, அதுக்காக நான் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பணத்தை எப்போ வேணாலும் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், அவங்க எனக்கு அம்மா மாதிரி தான், கண்டிப்பாக அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன், அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லும் போது இவ பயங்கரமாயிட்டு எமோஷனலாக கத்தி அழுகிறா. என்னால் தானே எல்லாம், என்னால் தானே நீ இப்போ உள்ளே இருக்க, அன்றைக்கு மட்டும் நான் ஒர்க்குக்கு போகாமல் இருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல, ஒர்க்கில் ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் போயே தீரணும்னு வீம்பு பிடிச்சி நீ சொல்கிறத கேட்காம கிளம்பி போனேன், வண்டி அன்றைக்கி வேறு ரிப்பேர் ஆச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ இவன் வேலைக்கு போயிட்டு நடு நைட்டு வந்திருப்பாளா, அந்த சமயத்தில் தான் வண்டி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஹீரோ அவசரமாயிட்டு அங்கே வரான். இவன் வந்து வேற ஒரு காரில் கொண்டு போய் மோதிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன்ட்டு கத்தி அழுதுட்டுருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் அங்கே நிற்கிற வேற ஒரு வண்டியை பார்க்குறான். உடனே இவன் போயிட்டு இவளை அமைதியாக இருக்க சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, நீ அமைதியாக இருன்னு சொல்லி இவளை அங்கே உட்கார வச்சுட்டு இவன் கிளம்பி போகிறான். பார்த்தா இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ஆக்சிடென்ட் வந்து பண்ணது ஹீரோ கிடையாது, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவள் தான் பேட்டோட காலில் கொண்டு வந்து இடிச்சிருக்கா, பேட்டு தான் அங்கே இறந்து கிடந்திருக்கான், ஹீரோ தான் இதை பார்த்துருக்கா. அதுக்கப்புறமா இப்போ வந்து இவ பார்த்த உடனே அவன் செத்துட்டானா, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஜெயிலுக்கு போக போகிறேன்ட்டு அழுதுட்டுருக்க. ஹீரோவும் இவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இங்கே பாரு, நம்ம குழந்தைய பற்றி தான் நம்ம இப்போ யோசிக்கணும், எனக்கு நீயும் குழந்தையும் தான் முக்கியம், என்னோட ஃப்யூச்சர் எனக்கு முக்கியம் கிடையாது, ஸோ நான் இப்போ அப்ராடுக்கு போகிறது எனக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ என்னோட பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு, நீ வீட்டில் தான் இருந்தால் வேற எங்கேயும் போகலை, இப்போ இங்கே ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் சொல்லி நான் ஜெயிலுக்கு போயிடுறேன், நீ குழந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னே அவன் முடியாதுன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் ஹீரோவும் குழந்தைக்காக இதை பண்ணி தான் ஆகணும்னு அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருப்பான். ஸோ இப்போ அதுக்காகத்தான் இவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன் கில்ட்டி ஆகிட்டு வெளியில் ஹீரோவுக்காகவும் அவங்க அம்மாக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ ஹீரோவுடைய அம்மாவுக்கு சர்ஜரி வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுது. அவங்களால ஓரளவுக்கு தான் பேச முடியும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பாடி வந்து டோட்டலாக பேரலைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீல் சேர் பவுண்டாக அவங்க இருந்துட்டுருக்காங்க. இவ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறா. ஆஃபீஸில் வேறு ஒர்க்கால் இவளால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, இவளோட ப்ரெக்னன்சியை பார்க்கணும், அந்த ஆன்ட்டியை பார்க்கணுன்னு சொல்லி காணா பின்னான்னு ஓடிட்டே இருந்துட்டுருக்கா. இங்கே ஹீரோயினும் தெரப்பியெல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டால் சும்மா இருக்க முடியல. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. அவகிட்ட வந்து பேட்டை மறந்துட்டு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. ஆனால் இவ வந்து பேட்டை மறக்க சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கா. பிறகு அவங்க அப்பாவுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு எப்படி நம்பிக்கை வரும், நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீ என்ன பண்ண, பேசாமல் நீ கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பி, உங்கள் அப்பாவுக்கு உன்னோட திறமையை வந்து எடுத்துக்காட்டு, நீ கண்ணால் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர் உன்னை பழைய மாதிரி நம்புவார் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லி அதை யோசிச்சு பார்த்துட்டு கம்பெனியில் வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு எந்த ஒரு பொசிஷன் கொடுத்தாலும் சரி நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன், நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்ல அவங்க அப்பாவும் இப்போவாது அவள் புதுசாக லைஃப்பில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாளேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு வேலையில் நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். முன்னாடி இப்படிலாம் இருக்க மாட்டான், ஆனால் இப்போ வந்து லேட்டாக வருது, சீக்கிரமாக கிளம்புறது, அவள் வேலையை வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுறதுன்னு கண்ணா பின்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் வேலையை விட்டு தூக்கிறதா சொல்லிடுறாங்க. அவள் கெஞ்சி பார்க்குறா. பட் ஆனால் அந்த ஆள் வந்து அவளை வேலையை வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இவர் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து தேம்பி அழுதுட்டுருக்கலாம். அப்போ தான் ஹீரோடைய அம்மா கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த நிமிஷம் கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இவ பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. இவ தூக்கி வச்சுட்டு எழுப்புன்னு எழுப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் உணர்றா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்கா. பார்க்கறதுக்காக வரலா. ஸோ ஹீரோ வந்து எக்ஸைட்டடாக ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நன்னடத்தையில் என்னோட பேரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் போகிற பிரிசனஸில் இனிமேல் என்னையை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு தடவை 2 தடவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வேலையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது மூலமாக சம்பாதிக்கவும் முடியும். ஸோ இவ எல்லா சான்ஸும் இந்த மாதிரிலாம் எனக்கு கிடச்சிட்ருக்கு. கூடவே வந்து மற்ற
பிரிசனர்ஸ்க்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி என்னை டீச் பண்ணுறதுக்கும் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு நல்லபடியாக தான் இருந்துட்டுருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா. இவ பயங்கரமாயிட்டு அழுதுகிட்டே உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. நான் நிஜமாவே அவங்கள நல்லா தாண்டா பார்த்துக்கிட்டேன், அவங்கள ஏன் சொந்த அம்மா மாதிரி தான் நான் வச்சு பார்த்துக்கிட்டேன், ஆனாலும் அவங்க இறந்துட்டாங்க, என்னால் முடிஞ்ச செலவை பண்ணி அவங்களுக்கு ஃபியூனரலும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ அழுது புலம்பிட்டு இருக்க. ஹீரோவும் அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நீ என்கிட்ட இதுக்காக விளக்கம் கொடுத்துட்ருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ அம்மாவை நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்ப, அவங்களோட காலம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், நீ என்ன பண்ணுவ, அம்மாவுமே அதை புரிஞ்சுப்பாங்க, அவன் மேலே கோவெல்லாம் படமாட்டாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுறேன், நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கும் பேபியும் வெளியில் வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே ஜெயிலர்ஸ் கொஞ்சம் பேரை வந்துட்டு வெளியில் வேலைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து சாக்கடையெல்லாம் அழுற மாதிரி இருக்குது. அப்போ யாருமே வாலண்டியராக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன்னா அந்த பக்கம் தான் ஹீரோயின் வந்து அங்கே ரோட்டில் வந்து காரில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. ஹீரோ மாதிரி தெரியுதேன்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு காரை நிறுத்த சொல்லி இறங்கி வரான். அங்கே ஹீரோ தான் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து ரொம்ப அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு தேல் கொத்துற மாதிரி கொத்திட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வந்து எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிறான். ஒரு வார்த்தை கூட அவளை மதித்து பேசலை. ஸோ காரில் ஏறி கிளம்புனதுக்கப்புறமா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பாவமாக இருக்கா. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, அவன் பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு தானே இருக்கான், அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, மறந்துடு அப்படின்னோடனே எதை மறக்க சொல்கிற, பேட்டு கஷ்டப்பட்டு துடிச்சு செத்ததையா, அவன் கார் எப்படி க்ரஷ் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தல, இவன் சும்மா ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அதுக்காக தண்டனை அனுபவிச்சிட்டான்னு சொன்னால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேர்ள் ஃப்ரெண்டு வேலை தேடியே சுற்றிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அவளோட ஸ்கூல்மேட் தான் ஒருத்தன் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கானாமா, குழந்தைய ஏற்றுக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ரொம்ப ரிச் ஆனவன். ஸோ கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகுன்னு சொல்லும் போது இவன் முடியவே முடியாது, எனக்கு அவனை பிடிக்காது, நான் ஹீரோ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போறியா, அவன் ஜெயிலில் கைதி, அவனுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் வேலை கூட கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப டான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ முடியவே முடியாது, ஹீரோ மட்டும் தான் என் மனசில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வைப்பா அவங்க கம்பெனி சார்பாக வந்துட்டு பிரிசனர் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் வந்து லைஃப்பில் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா ஜெயில் கைதிகளுக்கு யாருக்காவது வந்து சான்ஸ் கொடுத்து செகண்ட் சான்ஸ் வேணும், அவங்க வந்து லைஃப்பில் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கம்பெனியில் ஒரு சில பொசிஷன் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் லா டீமோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. ஸோ மேனேஜர் இதனால் சந்தேகப்பட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ வந்து நல்ல எண்ணத்தினால தான் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு 30% நல்ல எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற 70% என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். மீட் பண்ணக்கூடிய அந்த போலீஸ் இன்சார்ஜ் வார்டன் எல்லாரையும் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே வந்து பிரிசனர் ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம ஹீரோ தான் நல்ல பிரிசனர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹீரோயின் முன்னாடியே வந்து நினச்சிருப்பாளா என்னன்னு தெரியல. ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை குத்தி காட்டியெல்லாம் பேசிட்டு இருக்கா. உங்களை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளோ பிரிசனர்னே கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் இவளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அப்பப்போ மீட்டிங்க்கு நடுவில் வர ஹீரோவை இவ குத்தி காட்டுற மாதிரியே பேச ஹீரோவும் கடைசியில் நிஜமாக ஜெயிலில் இருக்கிறவங்க மனசை பாஸ்லேயே வச்சிருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறானா. ஹீரோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தோன்னா திரும்ப வந்து நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை அவங்க அம்மா வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காளா. அப்போ வந்து இன்டர்வியூக்குன்னு கிளம்புறவளை அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துக்கிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லி படியில் நின்று தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவள் கையை வந்து டக்குனு இவங்க விட்டுட அவள் கால் தடுமாறி படியில் உருண்டு கீழே விழுந்துடுறா. வலியில் துடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவள் வலியில் அங்கே துடிச்சுக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாளா. பயங்கரமாயிட்டு அவளுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. உடனே அவள் என் குழந்தை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறா. இதோட இந்த பாட் முடியுது.